அந்த காலத்தில் நம்மளோட இயற்கையான ஷாம்பே அரப்பு தான். மலைகள்லேருந்து அரப்பு கொண்டு வந்து அதை இடித்து காய வச்சு பவுட்ராக்கி ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் சேல்ஸும் பண்ணுவாங்க. நான் திருப்பூர்லேயே நிறைய டைம் பார்த்துருக்கேன். இதை சேல்ஸ் பண்ணுவாங்க. நான்லாம் அப்போ அரப்பு தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். தலைமுடியை வந்து நல்லா குளிர்ச்சியாக்கக்கூடியதும் அதே மாதிரி தலையில் எந்த அழுக்கும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். இயற்கையான ஒரு அரப்பு, எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாதது. இப்போல்லாம் நிறைய பக்கம் அழிஞ்சு போய் இப்போ திரும்பி வந்து நிறைய பக்கம் ஷாம்பாவே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான்லாம் வந்து என்னோட தேவைக்கு வந்து மலை சைடு போகிறனால அப்பப்போ அரப்பு பறிச்சுட்டு வந்துடுவேன். டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே அப்படியே அரைச்சி தலையில் போட்டு தேய்ச்சிக்குவேன். அப்படி இல்லை அப்படின்னா காய வச்சு பவுட்ரு மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் அதிகமாக வந்து இதை நான் பச்சை இலைகளாக போட்டு தான் அரைச்சி தேய்ச்சி குளிப்பேன். தலைமுடி வந்து நல்லா குளிர்ச்சியாக்கும். அதே மாதிரி தலைமுடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. அப்பப்போ என்னோடய தேவைக்கு மட்டும் நான் பறிச்சுக்கிறது, ஸ்டாக் வைக்கிறதில்ல. ஆனால் நிறைய பேர் வந்து அரப்போட கட்டிங்ஸு, விதைகள் அதெல்லாம் கேட்குறீங்க. அது மூலயமா வளருமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரிலைங்க. நான் கட்டிங்ஸ் வச்சு பார்த்து வளரவே இல்லை. ஸோ அது டவுட்டு தான். அதனால் அது வந்து கிடைக்காது. ஆனால் அரப்போட இலைகள் கேட்குறீங்க. ஃப்ரெஷ்ஷாக வேணால் அனுப்புகிறேன். ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஆனால் ஒரு 10 பேர் 20 பேர் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்தமாக அனுப்புறதுக்கு மலையில் போய் பறிச்சுட்டு வரலாம். ஒருத்தர் 2 பேத்துக்கு நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாதுல்ல.